வெல்கம் பேக் அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம மைசூர் சீரீஸ்ல மைசூர் பேலஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல பார்ட் 1ல அரண்மனையோட பிரம்மாண்டமான நுழைவாயில் பத்தியும் 4 கேட்ஸ் பத்தி, டிக்கெட் பிரைஸ், வெளியே எவ்வளவு அழகா இருக்கு அதை பத்தி எல்லாம் பார்த்திருந்தோம். பார்ட் 2ல 600 வருஷ ஹிஸ்டரியை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல நடந்த மேஜர் ஆக்சிடென்ட், அது யார் ஆண்டாங்க, யார் கட்டினாங்க, எப்போ கட்டப்பட்டது எல்லாமே நான் சொன்னேன். இப்போ நம்ம மைசூர் பேலஸ் பார்ட் 3க்கு வந்துட்டோம். இந்த எபிசோட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அரண்மனைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். அரண்மனைக்குள்ள என்னெல்லாம் பிளேசஸ் இருக்கு, அவங்க யூஸ் பண்ண ரூம்ஸ், அவங்களோட பொக்கிஷங்கள், அவங்க மியூசியம், பிரம்மாண்டமான மண்டபங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்த பார்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்புறம் எதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்ம மைசூர் சீரீஸ்க்குள்ள போயிடலாமா? பயணிப்போம், புதிய இடங்களை கண்டுபிடிப்போம், புதிய அனுபவங்களை ஒன்றாக ரசிப்போம். வாங்க ட்ரீமேஸ். நம்ம அரண்மனைக்குள்ள நுழையும் போது நம்மள பிரமிக்க வைக்கிறது இந்த பொம்மை தொட்டின்னு சொல்லப்படுற ஆர்ட் கேலரி காரிடார் தான். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல செதுக்கப்பட்ட அரிய வகை மர பொம்மைகள், பளிங்கு சிலைகள், மரக்கதவுகள் எல்லாமே இங்க லைனா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. தசரா திருவிழா எல்லாருமே கொலு வைப்போம்ல, சோ அந்த மாதிரி மைசூர் மக்கள் கொண்டாடுற பாரம்பரிய பொம்மை கொலுவோட சென்டர் பிளேஸ் இந்த பொம்மை தொட்டி தான். இந்த பிளேஸ் கோம்பே தொட்டின்னு சொல்லுவாங்க. கோம்பேன்னா கண்ட மொழியில பொம்மைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆனைபகிலு. ஆனைபகிலுன்றது கன்னட வார்த்தை, தமிழ்ல யானை வாசல்னு சொல்லுவாங்க. எலிஃபென்ட் கேட்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். மைசூர் பேலஸ்குள்ள போறதுக்கு மெயின் கேட்டே இதுதான். இது ஒரு பித்தளை கதவு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மைசூர் மகாராஜாக்களும் விஐபிஸ் மட்டும் உள்ள போறதுக்கு யூஸ் பண்ணாங்க. கம்பீரத்தின் அடையாளமா இந்த வாயில்ல யானை உருவங்கள் அழகா செதுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கேட்டுக்கு யானை பகிலுன்னு பேர் வந்துச்சு. இந்த எலிஃபென்ட் கேட்டுக்கு 2 சைடுமே பார்த்தா உண்மையான யானை தலை இருக்கும். அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் பார்ட்லயே பார்த்திருந்தோம். அந்த பார்ட் நீங்க பாக்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பாருங்க. எலிஃபென்ட் கேட் வழியா உள்ள வந்தா கொஞ்சம் படிக்கட்ஸ் இருக்கும். அது மேல ஏறி போனா ஒன் சைடு ஆர்ட் கேலரி காரிடார், இன்னொரு சைடு கல்யாண மண்டபம். பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கல்யாண மண்டபம் லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகா இருந்துச்சு. உண்மையாவே ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்க்க அப்படியே தத்ரூபமா இருக்கும். எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்றது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் பார்க்க. நீங்க இந்த அரண்மனைக்குள்ள எங்க போனாலுமே அங்க எல்லாமே பெயிண்டிங்ஸா தான் இருக்கும். நீங்க நடந்து போற வழி ஃபுல்லா பெயிண்டிங்ஸா இருக்கும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாமே பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது கல்யாண மண்டபம். இந்த அரண்மனையிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னா இதை சொல்லலாம். இந்த மண்டபத்துக்குள்ள வந்த உடனே எல்லாரோட அட்டென்ஷனையும் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்றது எதுன்னு தெரியுமா? இந்த மேல இருக்கிற அழகான வண்ண கண்ணாடி சீலிங் தான். இந்த கலர்ஃபுல்லான கிளாஸ் ஒர்க் பாருங்களேன் மிஸ், எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு. இந்த சீலிங்க ஜெர்மன் அண்ட் இத்தாலி நாட்டுல இருந்து வந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. நிறைய கலர்ஃபுல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி இந்த சீலிங் பண்ணிருக்காங்க. மயில் அண்ட் ஃபிளவர் ஷேப்பா அழகா செதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல ட்ரீமேஸ், இந்த கிளாஸஸ் எல்லாம் பெல்ஜியத்துல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே டாப் குவாலிட்டி கிளாஸஸ் தான். மார்னிங் டைம்ல இந்த கிளாஸ் வழியா சன்லைட் விழும்போது இந்த மண்டபமே அப்படியே சூப்பரா ஜொலிக்கும்னு சொல்றாங்க. கலர் கலரா தெரியுமா. சீலிங் மட்டும் இல்ல ட்ரீமேஸ், ஃப்ளோரும் கீழே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லாம் பீகாக் டிசைன்ல மொசிக் போட்டிருப்பாங்க. இந்த சீலிங்கும் ஃப்ளோரும் சேர்ந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ராயல் லுக் தருது. அந்த காலத்துல இவ்வளவு பர்ஃபெக்டா எப்படி இது உருவாக்குனாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கலர்ஃபுல்லான கிளாஸ் வழியா சன்லைட் படும்போது அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த ஆள் முழுக்க அப்படியே கிராண்ட் லுக் தரும். அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும் பார்க்கன்னு சொல்றாங்க. அந்த காலத்து அரசு குடும்பத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன், ரிசப்ஷன் மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் இந்த மண்டபத்துல தான் நடத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாண மண்டபம் மைசூர் பேலஸ்ல விசிட்டர்ஸ் அதிகமா ரசிக்கிற ஒரு ஐகானிக் பிளேஸா இருக்கு.
இந்த கல்யாண மண்டப காரிடார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இங்க ராயல் பெயிண்டிங் கேலரியும் இருக்கு. இந்த செவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகழகா பெயிண்டிங்ஸ் இருக்கும். இந்த வால்ஸ்ல இருக்கிறதெல்லாம் சாதாரண பெயிண்டிங்ஸ் இல்ல, மைசூர் அரச குடும்பத்தோட ஹிஸ்டரி, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், தசரா ஊர்வலம், தசரா அணிவகுப்பு, ராயல் கோர்ட் ஃபெஸ்டிவல், அந்த கால வாழ்க்கை எல்லாமே ஓவியமா வரையப்பட்டிருக்கு. நிறைய ரூம் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு, பட் சில டோர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. இந்த காரிடார் வழியா அந்த டோர்ஸ்குள்ள எல்லாம் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாண மண்டப ஹால்ல இருந்து இந்த டோர் வழியா உள்ள போறோம். அங்க போன அப்புறம் இன்னொரு டோர் இருக்கு, அந்த டோர் வழியாவும் உள்ள போறோம். உள்ள போனாதான் தெரியும் என்ன இருக்குன்னு. உள்ள வந்துட்டோம் ட்ரீமேஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது போர்ட்ரேட் கேலரி. இந்த கேலரியில மைசூர் அரசு குடும்பத்தோட மகாராஜா, மகாராணி, பிரின்ஸ், பிரின்சஸ் அவங்களோட போர்ட்ரேட் பெயிண்டிங் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்த்தாலே அந்த காலத்து ராயல் ட்ரெஸ், ஜுவல்லரி, கிரவுன், ராயல் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகா டீட்டெயிலா பெயிண்ட் பண்ணிருக்கிறது தெரியுது. இது சாதாரண பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்ல, இந்த போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் தான் அரச குடும்பத்தோட ஹிஸ்டரியை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருக்கு. ஒவ்வொரு மகாராஜாவும் எந்த காலத்துல ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட ராயல் பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், ஜுவல்லரி எல்லாமே எப்படி இருக்குன்னு இந்த டிராயிங்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மகாராஜா மட்டும் இல்ல, மகாராணி, இளவரசன், இளவரசி அவங்கள பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஆயில் பெயிண்டிங்ஸ்ல பண்ணிருக்காங்க, அதனால அது உண்மையாவே ரியலிஸ்டிக்கா உயிரோட நிக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் கீழயும் அந்த மகாராஜா, மகாராணி, இளவரசன், இளவரசியோட பேரும் அவங்க டைம் பீரியடும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கேலரியில நிறைய உடையர் வம்சத்தோட அரசர்களோட, அரசிகளோட, இளவரசன், இளவரசி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் எல்லாம் நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஹிஸ்டரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த போர்ட்ரேட் கேலரி கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். நேர்ல பார்த்தா ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒரு ராயல் ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இங்க கொஞ்சம் நேரம் நின்று ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ரசிச்சு பார்த்தா தான் அந்த பெயிண்டிங்கோட அழகு நமக்கு முழுசா புரியும். உள்ள இருக்கிற மியூசியத்துல ராஜா அவங்களோட விலைமதிப்பற்ற நகைகளையும் ரகசிய ஆவணங்களையும் பாதுகாப்பா வச்ச பழங்காலத்து மர மற்றும் இரும்பு பெட்டகங்கள்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. கல்யாண மண்டபத்துல இருந்த டோர் வழியா தானே உள்ள போனோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு டோர் வழியா மறுபடியும் கல்யாண மண்டபத்துக்கே வந்துருவோம். கல்யாண மண்டபம் ஹாட் கேலரி காரிடார் வழியா நடந்து வந்தோம்னா அப்படியே வெளியே வரும். வெளியே வந்தோம்னா அங்க ரெஸ்லிங் ஏரியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதுதான் பார்க்க போறோம். ட்ரீமர்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது மைசூர் பேலஸ்ல இருக்கிற ஒரு யூனிக் பிளேஸ். இதுதான்
ரெஸ்லிங் கோர்ட்யார்ட் பேரை கேட்டாலே உங்களுக்கு புரியும். இந்த பிளேஸ் தான் அந்த காலத்துல மல்யுத்த வீரர் தங்களோட திறமையை வெளிப்படுத்தின ஒரு இடம். அந்த காலத்துல ரெஸ்லிங்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு ராயல் ட்ரெடிஷனாவும் இருந்துச்சு. மகாராஜா முன்னாடி பல வீரர்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த், பேலன்ஸ், ஸ்கில் எல்லாத்தையும் காட்ட போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இந்த ஓபன் கோர்ட்யார்ட பாருங்களேன், நடுவுல பெரிய ஓபன் ஸ்பேஸ், அத சுத்தி இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஆர்ச்சர்ஸ், பில்லர்ஸ், பால்கனி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. மேல இருக்கிற பால்கனில இருந்து மகாராஜா, ராயல் ஃபேமிலி, இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் எல்லாரும் இந்த போட்டியை பார்த்து ரசிப்பாங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு போட்டியும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, எந்த வீரர் இந்த அரண்மனைக்கு செக்யூரிட்டியா இருக்கணும், யாருக்கு ஸ்பெஷல் ஆனர் கொடுக்கணும்னு கூட இப்படிப்பட்ட போட்டி மூலமா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க ரெஸ்லிங் நடக்கிறது இல்ல, ஆனா அந்த காலத்து ஹிஸ்டரியும் ராயல் கல்ச்சரும் இன்னைக்கும் இந்த இடம் நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கு. இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல நின்று இமேஜ் பண்ணி பார்த்தாலே அந்த காலத்துல எவ்வளவு பரபரப்பா இருந்திருக்கும்ன்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ரெஸ்லிங் ஏரியா பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா நம்ப முடியாத ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த மைசூர் பேலஸ்ல லிஃப்ட் இருக்கு. நம்ப முடியல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மைசூர் அரண்மனையில லிஃப்ட் வசதி இருந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியல. இந்த ராயல் லிஃப்ட் அரச குடும்பத்தினரும் முக்கியமான விருந்தாளிகளும் மேல போயிட்டு வர யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம இப்ப பாக்குற மாடர்ன் லிஃப்ட் மாதிரி இல்ல, அந்த கால இன்ஜினியரிங்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜ் எலிவேட்டர். இந்த லிஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏசி லிஃப்ட்னு போட்டிருக்கோம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் லிஃப்ட். ட்ரீம் இஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ராயல் லிஃப்ட் இப்ப இருக்கிற லிஃப்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மெட்டல் கேட்டை மேனுவலா க்ளோஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் லிஃப்ட் எலக்ட்ரிக் பவர்ல மேலையும் கீழேயும் மூவ் ஆகும். ட்ரீமிஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்ல பாத்திருந்தோம். 1897 நடந்த பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இப்ப நம்ம பாக்குற மைசூர் பேலஸ் பில்ட் பண்ணாங்க. அந்த பார்ட் நீங்க பாக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன், போய் பாத்துட்டு வாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த நியூ பேலஸ் கட்டினாங்க. அப்பதான் இந்த லிஃப்ட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கும் இந்த லிஃப்ட் பேலஸ்குள்ள சேஃபா இருக்கு, ஆனா இது வந்து பப்ளிக் யூஸ்க்கு கிடையாது, பொதுமக்கள் அனுமதி இல்ல. ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்னும் இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் நமக்கு எக்ஸாக்டா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நம்ம யூஸ் எல்லாம் பண்ண முடியாது, பட் தூரத்துல இருந்து பார்க்கலாம். இந்த லிஃப்ட்லயே பாத்தீங்கன்னா தர்பார் லிஃப்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த தர்பார் ஹால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். லிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே அந்த வழியா தாண்டி போனோம்னா ஒரு ரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளியில செஞ்ச சேர், வெளியில செஞ்ச கண்ணாடி அதெல்லாம் இருக்கு. இது தளவாடங்கள் அறை, ராயல் பர்னிச்சர் ரூம்னு சொல்றாங்க. இந்த கண்ணாடி பாடுங்களேன், சில்வர்லயே எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க, பார்க்கவே அவ்வளவு ராயல் லுக்கா இருக்கு. இந்த பர்னிச்சர் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளுமே குடியார்ஸ்னு அழைக்கிற பாரம்பரிய கோவில் சிற்ப கலைஞர்களால செதுக்கப்பட்டது. உடையார் அரச குடும்பத்திற்காக பிரத்யேகமா இதெல்லாம் செதுக்கப்பட்டுச்சு. இந்த சேர் ஃபுல்லா பியூர் சில்வர்ல செஞ்சு மெரூன் கலர் வெல்வெட் துணியால மூடப்பட்டிருக்கு. இந்த சேரோட பேக் சைட் பாத்தீங்கன்னா மைசூர் கிங்ஸோட உடையர் வம்சத்தோட அதிகாரப்பூர்வமான சின்னமான காண்ட பெருண்டா, ஒரு இரட்டை தலை பறவை, அதுவும் அரச முத்திரையும் செதுக்கப்பட்டிருக்கு. சேரோட கைப்பிடிகள், கால்ல சிங்கம், புலி உருவம்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சேர்ஸ் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் அமர்வதற்காக பயன்படுத்தப்பட்டன. நடுவுல இருக்கிற அந்த ஓவல் ஷேப் வந்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம், அதாவது ஐவரி ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்க்கு நடுவுல ஒரு டிராயிங் இருக்கு. அது என்ன டிராயிங் பாத்தீங்கன்னா, மைசூர் கிங்ஸோட ட்ரெடிஷனல் அண்ட் ஃபேமஸ் தசரா ஊர்வலம். இந்த டிராயிங்க மிக அரிதான பழங்கால ஓவியம்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரேம் வச்சிருக்கிற டேபிள் விலை மதிப்பற்ற ரோஸ்வுட் இல்லனா தேக்கு மரத்துல செய்யப்பட்டு யானைகள் மற்றும் அரச காட்சிகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. சோ ட்ரீமிஸ் இஸ் தி மைசூர் பேலஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் டூர். பொம்மை தொட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆனை பங்களோ, அழகான கல்யாண மண்டபம், ராயல் பெயிண்டிங்ஸ் கேலரி, போர்ட்ரைட் கேலரி, ஆர்ட் கேலரி, காரிடார், மியூசியம், ரெஸ்லிங் கோர்ட்யார்ட், லிஃப்ட், ராயல் பர்னிச்சர், சில்வர் சேர், இப்படி ஒவ்வொரு பிளேஸும் மைசூர் கிங்ஸோட லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட ராயல் ஹெரிட்டேஜையும் நமக்கு காட்டுது. இந்த பேலஸ்குள்ள ஒவ்வொரு ஹால், ஒவ்வொரு பெயிண்டிங், ஒவ்வொரு பில்லர், ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதனாலதான் மைசூர் பேலஸ் இந்தியாவின் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ராயல் பேலஸ்ல ஒன்னா இன்னைக்கும் போற்றப்படுது. நம்ம எந்த வழியா உள்ள வந்தோம்? எலிஃபென்ட் கேட் வழியா தானே உள்ள வந்தோம். சோ இந்த காரிடார்ல நடந்து மறுபடியும் எலிஃபென்ட் கேட் வழியாவே வெளியே போயிடுவோம். அங்க போனா படிக்கட்டு இருக்கும், அதுல ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்க்கலாம்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா SP Dream Studios சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிராவல் இன்னும் முடியல. அடுத்த எபிசோட்ல மைசூர் பேலஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பிரைவேட் தர்பார் ஹால், பப்ளிக் தர்பார் ஹால், ராயல் காரிடார், இன்னும் நிறைய ராயல் சீக்ரெட்டை பார்க்க போறோம். அது வரைக்கும் ஒவ்வொரு பயணமும் ஒரு நினைவை உருவாக்கும், ஒவ்வொரு இடமும் ஒரு கதையை சொல்லும். அந்த கதைகளையும் நினைவுகளையும் உங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்போம். See you in the next adventure, dreamies. Bye.